பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நாம் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். 1 நாளாகவும் புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே அங்கே யாபேஸ் என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆனால் இந்த யாபேஸ் தேவ சமூகத்திலே கேட்டதை தேவன் அருளினார் என்று வாசிக்கிறோம். ஆனால் யாபேஸை குறித்து முந்தைய வசனங்களில் பார்க்கும் பொழுது தன்னுடைய தாய் யாபேஸை துக்கத்திலே பெற்றபடியினால் அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுகிறார்கள். யாபேஸ் என்றால் துக்கத்தின் மகன். இந்த யாபேஸ் கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்ட பொழுது அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளி செய்கிறார். அவனுடைய சகோதரர்கள் மத்தியிலே அவனை கனம் பெற்றவனாக மாற்றி வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரிடத்தில் நல்ல உறவிலே இருந்து கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக நமக்கு அந்த வேண்டுதல்களை அவர் அருளி செய்வார். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்ம அற்பமாக பார்க்கலாம். எதற்குமே பயன்படாதவன், எதற்குமே உபயோகம் இல்லாதவன், எதற்குமே உபயோகம் இல்லாதவள் என்று அநேக நிந்தையான வார்த்தைகளை குறித்து நம்மை சொல்லி நம்மை காயப்படுத்தலாம், நம்மை ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்த அந்த தேவ உறவிலே சரியாக இருந்து நாம் கர்த்தரிடத்தில் விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது, வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு நிச்சயமாக அருளி செய்வார். நாம் இடத்திலே தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது, தாவீது தன்னுடைய வீட்டிலே எல்லாரையும் பார்க்கலும் அற்பமாக எண்ணப்படுகிறார். தன்னுடைய தகப்பன் கூட அற்பமாக தான் எண்ணுகிறார். சகோதரர்கள் இவன் எல்லாவற்றிலும் சிறியவன் என்கிற பார்வைதான் தாவீது மேலே இருக்கிறது. ஆனால் தாவீது கர்த்தருடைய அந்த உறவிலே சரியாக இருந்து எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நின்ற பொழுது அவனுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அற்பமாக எண்ணலாம். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட நிந்தையான வார்த்தைகளை சொல்லி கூட நம்மை காயப்படுத்தலாம். ஆனால் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்முடைய சத்தத்தை கேட்க, நம்முடைய வேண்டுதலை கேட்க நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நின்று அவருடைய அந்த உறவிலே நீங்கள் பலப்படுங்கள். அந்த உறவிலே சரியாக இருந்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரிடத்தில் நன்மைகளை கேளுங்கள். அவர் நிச்சயமாக அதை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய உறவிலே நாங்கள் பலப்பட்டு நாங்கள் உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தருளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.